சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சூடு போட்டிருக்காங்க. அநியாய அக்கிரமத்துக்கு எவ்வளோ நாள் தான் பண்ண முடியும்? சரியான அடி கொடுத்துருக்காங்க, சரியான சூடு போட்டிருக்காங்க ஸ்டாலின். இனிமேலாச்சும் அவருக்கு வந்து இது வரணும், சொரணம் வரணும். எதுக்கெடுத்தாலும் அப்பா பேர், ஊரில் இருக்கிறவன உங்கள் அப்பா தான் நாட்டில் இருந்தார், தகுதி இருக்கா உங்கள் அப்பாவுக்கு பேர் வைக்கிற அளவுக்கு? பெரிய தேச தியாகியா? தேசத்துக்காக உயிரை கொடுத்தாரா? ஜெயிலுக்கு போயிருக்காரா நாட்டுக்காக? தீவிர பிரிவினைவாதி உங்கள் அப்பா. நாட்டை தனியாக துண்டு போடணும்னு தனி தமிழ்நாடு கேட்ட குரூப்பு நீங்கள். எவ்வளவு கேவலப்படுத்தியிருப்பீங்க இந்திய திருநாட்டை. சுதந்திரத்தை நதிக்கெல்லாம் கேலி கூத்தாக்கி கருப்பு கொடி கட்டி பிரிவினைவாதிகள் நீங்கள். உங்கள் பேரெலாம் வைக்கிறதுக்கு, அரசாங்க பேரில் வைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும்? அதனால் இந்த அநியாயம் எவ்வளோ நாளைக்கு நடக்கும்? பஸ் ஸ்டாண்டு பூரா அவங்க அப்பா பேர், லைப்ரரி பூரா அவங்க அப்பா பேர், செலவு பண்ணுறது பூரா அரசாங்கத்தை உங்கள் பாட்டனார் சொத்தா, முத்துவேலுடைய சொத்தா அரசாங்க பணமெல்லாம்? இல்லை கருணாநிதியோட சொத்தா? மனசாட்சி வேணாம். ஒரு முதலமைச்சராக இருந்தால் எதற்கு தான் பேர் வைப்பீங்க? அடித்தான் சுப்ரீம் ஹைகோர்ட். இனிமேல் எந்த அரசு திட்டத்திலும் முதலமைச்சர் பேரையோ, முன்னாள் முதலமைச்சர் அவங்க அப்பா அதுக்கு தான் கொடுத்தான், முன்னாள் முதலமைச்சர் பேரையோ, ஸ்டாலின் ஃபோட்டோவை எதையுமே போடக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சாட்டை அடி கொடுத்துருக்காங்க. இனிமேயாச்சும் திருந்துவீங்களா ஸ்டாலின்? ரொம்ப இதான விஷயம். அக்னியாய அக்கிரமத்துக்கு ஒரு அளவு வேணாமா?